ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோட் மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் இருக்குது. ஸோ ஒரு ஷார்ட் அண்ட் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஷோவோட டிக்கெட் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருந்து. ஸோ ஷோ பார்க்க பார்த்தீங்கன்னா போயிருந்தேன். பட் நான் போகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக போயிட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் பார்க்கும்போது அங்கே வந்து இந்த விசில் போர்டு சாங் தான் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி டைட்டில் கார்டில் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ விசில் போர்டு பார்த்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஒரு செம்ம என்கேஜிங்காக பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்க. ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பில் இருந்துச்சு. அவங்க 3 பேரும் பார்க்கும்போதுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வயசான ஒரு ஃபீலே பார்த்தீங்கன்னா இல்லை. நான் அப்படி பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. 3 பேருக்கு எனர்ஜியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஃபேன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கிட்ட போய் பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆகிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த துரத்தி விட்டுட்டாங்க. பட் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த விசில் போர்டு சாங் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தேட்டரே பார்த்தீங்கன்னா பார்க்குறது ஒரு திருவிழா மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மொத்தம் விசில் போர்டு சாங் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பில் ஒரு சூப்பரான ஒரு சாங்காக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அது இந்த படத்தில் பார்த்திங்கன்னா மெயினாக வந்து மைனஸஸ் அப்படி பார்த்தா எதுவுமே கிடையாது, ப்ளஸ்ஸு தான். 3 மணி நேரத்தை எப்படி என்கேஜிங்காக கூப்பிட்டு போக முடியுமோ அந்தளவு பார்த்தீங்கன்னா சூப்பராக வெங்கட் பிரபு சார் பார்த்தீங்கன்னா டிரெக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காரு. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு விஜய் சார் பார்க்கும்போது தோணும் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த மனுஷனுக்கு வயசே ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அவரோட அந்த டான்ஸ் ஆடும்போது அவருக்கு எனர்ஜி, அவர் ஃபைட் சீன்ஸ், அந்த ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. என்ன இவருக்கு வயசே ஆகாது அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா அவரோட ஒரு ஆட்டிடியூட், அந்த ஆக்டிங்லாம் பார்க்கும்போது அவருக்கு வயசான மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மூவியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பாட்டு, விசில் போர்டு, ஸ்பார்க், அப்புறம் மட்டா, அப்புறம் அந்த ஒரு சின்ன பேரோட பாட்டு நேம் பார்த்தீங்கன்னா தெரில. மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்பார்க்கை பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். யூடியூப்பில் எனக்கு பார்க்கும்போது அந்த டிஏஜிங் லுக் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் மூவியில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி தான் மட்டா சாங்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பில் பார்த்தீங்கன்னா 3 பாட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைப்பில் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அப்போலாம் மூவியில் பார்த்தீங்கன்னா 2 விஜய் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது கொடுத்தாங்க. அந்த ஃபைட்டிங் இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 2 விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக கூட்டு வந்திருக்காரு. பார்க்கவே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 மணி நேரத்தை எவ்வளோ என்கேஜிங்காக கூட்டு போக முடியுமோ, டைலாக் சாய்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்கவுங்க ரோலில் எல்லோரும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மொத்தத்தில் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு வைப்பில் ஒரு சூப்பரான ஒரு விஜய் மூவி பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து நிறைய ட்விஸ்ட் இருந்ததுனால மூவி பார்த்தீங்கன்னா ஒரு லேகே இல்லை. சொல்லப்போனால் சீரியஸாக அந்த மைனஸே கிடையாது. பயங்கர ட்விஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது மூவியில். அதில் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஏகப்பட்ட ட்விஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இப்போ நான் எதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் பண்ண பார்த்தீங்கன்னா விரும்பலை. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஸ்பாயில் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் எதுவும் பண்ண விரும்பலை. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு மூவி. ஸோ எல்லாம் பார்க்க நல்லாயிருக்கும். ஏகப்பட்ட கேமியோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அது சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. நிறைய கேமியோஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. மொத்தத்தில் மூவி ஒரு சூப்பரான மூவி. ஃபைனலில் ஒரு ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. மைக் மோகன் சாரும் பார்த்தீங்கன்னா அவரோட ரோலில் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருந்தார். மைக் மோகன் சாருக்கும் பார்த்தீங்கன்னா கம்பேக் கட்ட அந்த ஹரா ஒரு மூவி பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார். எனக்கு அந்த மூவியும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா பிடிக்கல. அதே நேரம் பார்த்திங்கன்னா இது பிரசாந்த் சாருக்கு அந்தங்கன்னு ஒரு மூவி வந்துச்சு. ஸோ அந்த மூவியும் பார்த்திங்கன்னா எனக்கு அப்படி கம்பேக் மூவி பார்க்க அந்தளவுக்கு பிடிக்கல. பட் அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ரோலில் பார்த்திங்கன்னா இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. பிரசாந்த் சாருக்குமே பார்த்திங்கன்னா அந்த விசில் போட பாட்டெல்லாம் வயசே தெரியுற மாதிரி இல்லை. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மூவி ஒரு ஆக்ஷன் பிளாக்னான ஒரு சூப்பரான ஒரு மூவி. ஃபேமிலியோடு பார்த்திங்கன்னா போய் பார்க்கலாம், நல்லா இருக்குது மூவி. சரி கைஸ், நான் நைட் ஷோக்கு பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்கேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பை கைஸ். ஓகே, நீங்களும் பார்த்தீங்கன்னா அந்த மூவி மிஸ் பண்ணிடுறீங்க. கண்டிப்பாக போய் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு மூவி. சரி கைஸ், நம்ம சேனலில் அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரோஸ்டிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போடலான்னு இருக்கும். ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. பை கைஸ், நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.